வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ஜீனி மேக் அ விஷ் அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமா பற்றி தான். ஸோ இது வந்து மொத்தம் ஒரு 13 எபிசோட்ஸ் இருக்க மாதிரியான ஒரு சீரிஸ் அண்ட் எல்லாமே 1 hour டியூரேஷன் இருக்க மாதிரியாது தான். ஸோ இது வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா October 3, 2025 நெட்ஃப்ளிக்ஸில் வந்த சீரிஸ். ஸோ எல்லாமே ஒரு 1 hour டியூரேஷன் இல்லையா. ஸோ ஒரு 13 எபிசோட்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு ஷார்ட் ட்ராமா, ஒரு மிட் ரேஞ்ச் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 13 எபிசோட்ஸ். அண்ட் இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ பியாங் ஹோன் அண்ட் ஆன் கில் ஹோ. தென் ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் யோன் சுக். ஸோ நமக்கு நிறைய தெரிஞ்ச, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க நிறைய ஃபேமஸான ட்ராமாவுக்கு இவங்க ஸ்க்ரீன் ரைட்டர் இருக்காங்க. லைக் காப்ளின் அண்ட் கிங் த எட்டர்னல் மொனாஜ், அந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ராமாஸ். ஸோ இவங்களோட ரைட்டிங்கில் தான் இந்த ட்ராமாவும் வந்திருக்கு. ஆக்சுவலி ஜீனி மேக் அ விஷ் வந்து நமக்கு காலங்காலமாக தெரிஞ்ச ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு கதை நமக்கு ரொம்ப நாளாக தெரியும் இல்லையா. ஸோ நமக்கு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒரு மாதிரி படம் எடுத்திருப்பாங்க. அந்த குட்டி கதையாக சீரீஸ் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு அலாவுதீன் அதோட அந்த அற்புத விளக்கு அப்படிங்கிற அந்த இது வந்து நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு இது தான். ஸோ அதே கதை தான். ஒரு ஜீனி இருக்கும், அது வந்து 3 விஷ் கொடுக்கும். ஸோ அந்த பிளாட்டெல்லாம் சேம். பட் இதில் அவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜீனியோட ஆரிஜின், அந்த ஜீனிங்கிறதே வந்து ஆக்சுவலாக இப்லீஸ்னு ஒரு கேரக்டராகவும், அந்த இப்லீஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சாத்தான் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. மேபி அது எனக்கு ட்ரூவாக என்னங்கிறத பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்குமே இது வந்து ஒரு அந்த ரைட்டரோட அவங்க அந்த சைடில் இந்த ஸ்டோரிக்காக பண்ண ஒரு நரேட்டிவ் தான் இது. ஜீனி மேக் அ விஷ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு மாடர்ன், இந்த டைமுக்கு, அதாவது நம்ம வாழ்ந்திருக்க அந்த 2026 2025 ஆக்சுவலி வந்தப்போ. ஸோ அந்த டைமில் எனக்கு ஏதோ ஒரு மாடர்ன் ஜீனி ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட மெயின் லீட் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிமோபின். ஸோ அவர் தான் ஜீனி இப்லிஸ் இந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். தென் பேசூசி. ஸோ இவங்க தான் கீகாய் யாங் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன் யோன் ஜென் வந்து லீ மின்ஜுங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் ஸ்டீவ் நோ வந்து ரியூசோ ஹியோன் ஆர் இஸ்ரேல் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அண்ட் கோக்யூபில் சையத் ஆர் சயித் அந்த கேரக்டர், அதாவது சையதுங்கிற அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் லீஜோ யங் வந்து சோய் மின்ஜுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிம்மி கியூங் அவங்க வந்து ஓப்பாங்கும், நம்மளோட கீகாங்கோட ஒரு கிராண்ட் மதர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஜீனி கதை இல்லையா. ஸோ கொஞ்சம் கேரக்டர்ஸ் அவங்களோட விஷ் இதை நிறைவேற்றுற மாதிரி நமக்கு சில சீன்ஸ் வேணும்ல. ஸோ அதுக்காக சில கேரக்டர்ஸ் அந்த ஒரு ஊர், என்ன சொல்ல, கீகாயாங்கும் அவங்க பாட்டியும் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அண்டு அந்த கிராமத்தில் சில மக்கள் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களே. ஸோ ஓரளவுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இந்த சீரீஸில் இருக்காங்க. அண்டு ஆல்மோஸ்ட் இவங்க யார் அப்படின்னு ஆக்சுவலாக அவங்களே ஒரு 5 people செலக்ட் பண்ணிடுவாங்க ஸ்டோரி போகிற போக்கில். ஸோ அந்த 5 peopleக்கு என்ன மாதிரியான ஒரு ரைட்டிங் கொடுக்க முடியுமோ அதை வந்து நல்லாவே கொடுத்து அவங்களோட கேரக்டர், என்ன சொல்ல, ஸோ இந்த நம்ம சாத்தான் தான் வந்து இப்போ ஜீனியாக இருக்காங்க அந்த மாதிரி இதில் ரைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள இப்லிஸை பொறுத்த வரைக்கும் கடவுளோட அந்த படைப்பான ஹியூமன்ஸ் வந்து ரொம்பவே லோ லைஃப், அவங்க முன்னாடிலாம் தலை குனிய மாட்டேன். ஸோ அவங்களாம் ரொம்ப சுயநலவாதிங்க அப்படின்னு அவருக்கு வந்து ஹியூமன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே இருக்காது. ஸோ அதை வந்து கீகாயாங்கும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு அந்த 5 பேருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சிலருக்கு வந்து சும்மா பேருக்கு 1-2 பேருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சடனாக சும்மா காமிச்சு அண்ட் ஜஸ்ட் இப்படி தான் முடித்த மாதிரி இருந்துச்சு. சிலருக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக கடைசி வரைக்குமே அந்த ஸ்டோரியை கொண்டு போய் நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ மெயின் கேரக்டர்ஸ் தாண்டி அதில் வந்து சைட் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு குட்டியாக அந்த ஒரு குட்டி ஸ்டோரிஸ் அண்ட் அவங்களோட அந்த ரைட்டிங் அண்ட் எலாபரேஷன் ஆஃப் த கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டைமில் எனக்கு இருக்க மாதிரியான ஒரு நவீன காலத்து ஜீனி ஸ்டோரி தான் இந்த ஜீனி மேக் அ விஷ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த நரேட்டிவ்க்குள்ளே அந்த ஜீனியோட அந்த 3 விஷஸ் அந்த கான்செப்டை கொண்டு வந்து அண்ட் அவங்க வந்து அந்த ஜீனியோட அந்த ஒரு புது எஜமானா ஒரு சைக்கோபேத், அதுவும் ஒரு பொண்ணு, அவள் வந்து சைக்கோபேத்தாக இருக்கா. அவளை வந்து இந்த ஜீனிக்கு எஜமானாக மாறிடுறான். ஸோ அப்போ இவங்க 2 பேரோட லைஃப் வந்து எப்படி மாறும், இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்க போகுது அண்ட் இதனால் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. ரொம்பவே நல்ல ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு மாதிரி பாசிட்டிவ் டோனில் ஒரு மாதிரி காமெடியாக இருந்தாலும் ஜீனி அது ஒரு சில மேஜிக்கல் கிரியேச்சர் தானே. ஸோ அந்த மேஜிக்கல் கிரியேச்சர் வந்து ஒரு நார்மல் கிரியேச்சராகவும் இல்லாமல்
ஒரு சாத்தான் அப்படிங்கிற மாதிரியுமே கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு ஈவிலான கேரக்டர். அண்ட் இங்கேயுமே அந்த பொண்ணும் வந்து கிட்டத்தட்ட ஈவில், அவளுமே ஒரு சைக்கோபாத். ஆனால் அவள் பாட்டி வந்து அவளை ரொம்ப அன்பாக அவளோட கண்ட்ரோலில் வச்சு அவளை கொண்டு போவாங்க. அவளை வந்து எந்த தப்பும் பண்ணாமல் பார்த்துட்ருப்பாங்க. பட் அவள் ஈவில் தான், அவளோட நேச்சரே ஈவில் தான். ஸோ நம்ம பொதுவாக அந்த ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ் அந்த ஒரு இது தானே. ஸோ அந்த கதையுமே கொஞ்சம் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதையும் இது பண்ண மாதிரி ரெண்டுமே ஈவில். ரெண்டு ஈவிலும் சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி தான். அந்த கடைசி அந்த லாஸ்ட் எபிசோடில் கூட ஒரு சாத்தானும் ஒரு ஈவிலும் எப்படிங்கிற மாதிரியான அதுதான் ஒரு பிளாட். ஆக்சுவலாக அதுதான் அதோட பிளாட். ரெண்டு ஈவில் மீட் பண்ணும்போது அது என்ன மாதிரி விஷயமா அவங்களுக்குள்ளே மாறப்போகுது அப்படிங்கிறத இதோட ஒரு ஸ்டோரி லைனாக கொண்டு போயிருக்காங்க. கீகா யங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சைக்கோபாத். அவங்களுக்கு வந்து எந்த எமோஷன்ஸும் கிடையாது. அவங்களுக்கு யாரையா பார்த்தா கொல்லணும்னு தோணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அண்ட் அவங்களோட டெத்தையுமே அவங்க பிளான் பண்ணுவாங்க அவங்க பாட்டி செத்ததுக்கப்புறம். அந்த மாதிரி ஒரு மாதிரி சைக்கோபாத் எப்படி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைக்கோபாத் அதுதான் அவங்க. அண்ட் அவங்க ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அண்ட் அந்த பாட்டிக்காக அந்த கிராமமும் அவங்க நல்லபடியாக வளரணும்னு அந்த ஒரு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ கிக்காயாங்க வந்து அவங்க பாட்டி தான் பார்த்துக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த கிராமமே சொல்லப்போனால் அந்த கிக்காங்க பார்த்துக்குது. ஸோ கிக்காயாங்க வந்து ஒரு டைம் துபாய்க்கு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல நம்ம இப்லிஸோட விளக்கு அவங்களுக்கு கிடச்சிருது. அண்ட் கிடச்சதுக்கப்புறம் இப்லிஸ் வெளில வந்துடுறாங்க. இவர் பொறுத்த வரைக்கும் எல்லா மனுஷங்களுமே பேராசை பிடிச்சவங்க தான். கடவுளுக்கு வந்து நான் நிரூபித்து காட்டுறேன், இவளுமே ஒரு மாதிரி பேராசை பிடிச்சவ தான், சுயநலம் பிடிச்சவ தான், நான் எந்த மனுஷன் முன்னாடி தலை குனிய மாட்டேன் அப்படின்னு நான் கடவுளுக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இவங்க கூட அட்டாச் ஆவாங்க. பட் இந்த ஒரு ஸ்டோரி வந்து ஒரு 983 63 வருஷமோ 83 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கும் இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த சேம் கீகாயாங்க்கும் இப்லிஸ்க்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது. ஸோ பாஸ்ட்டையும் வேறு இப்போ உள்ளே கொண்டு வந்துட்டாங்களா, அதனால இது வந்து கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போயிட்டு வரும், ப்ரெசண்ட்டில் நடக்கும், ஃப்யூச்சரில் மேபி இது நடக்கலாங்கிற ஒரு இது இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருக்கும். ஒரு மாதிரி இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த கேரக்டர் சூஸ் பண்ண விதம். அது அந்த லீட் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ரோல், அப்படி தான் சொல்லணும். ஒரு மாதிரி அந்த கேரக்டருக்கு பொருந்திட்டாங்க. அவங்கள அந்த அவங்களோட அந்த பாஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதும் சரி, இந்த ப்ரெசன்ட் லுக்கில் பார்க்கும் போதும் சரி, அந்த கேரக்டருக்கு அவங்க ஆப்டாக மேட்ச் ஆகிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சுற்றி இருந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து கதைக்கு ஒட்டாத மாதிரி இல்லை. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் அப்படின்னா ஸ்டோரி அண்ட் அதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஸ்டார்டிங் என்ன சொல்ல, மேபி அந்த ஒரு 10th எபிசோடா சம்திங். ஏன்னா லாஸ்ட்டு 13th எபிசோடு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன். பட் 12th எபிசோட்னாலுமே இந்த 11th or 12th எபிசோடில் அவங்களோட அந்த பாஸ்ட் ஸ்டோரி வரும். ஸோ பாஸ்ட் ஸ்டோரி ஒரு மாதிரி கொஞ்சம் கதையை ஸ்லோ பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோடு வரைக்குமே ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாங்கிறத விட ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா எழுதி கொண்டு போயிருந்தாங்க. நமக்கு வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலானே நமக்கு தோணாது. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுச்சு. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மேபி நானுமே இப்போ ரெகுலராக பார்க்குறதுல கொஞ்சம் கேப் விட்டு தான் பார்க்குறேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு இது ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாட்சிங்காக இருந்துச்சு. அதனால் எனக்கு இதோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை வந்து அந்த இவங்களோட இப்லிஸ் அண்ட் கீகாயாங்கோட லைஃப்குள்ளே இந்த சீரீஸ் என்னை கொண்டு போச்சு. ஸோ எனக்கு அந்த விதத்தில் இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் நான் இப்போ இந்த 13th எபிசோடு எனக்கு ஏன் பிடிக்கலை, எனக்கு ஏன் அது ஒர்க் அவுட் ஆகலை, அண்ட் நான் ஒரு நெகட்டிவாகவும் இதுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட 13th எபிசோடு 12th எபிசோடாகவே முடிச்சிருக்கலாம். என்னடா 13th எபிசோடு, அந்த எபிசோட் கணக்கு பார்க்கும்போதே சரி கடைசி எபிசோடில் என்னவோ பண்ண போகிறானுங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தானுங்க. 13th எபிசோடு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்வான்ட் எபிசோடாக தான் தோணுச்சு. நம்ம நிறைய என்ன சொல்ல சீரீஸ் அண்ட் மூவிஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ சில ஸ்டோரிஸ் என்ன சொல்ல நமக்கு பிடிச்ச மாதிரியான எண்டிங் கிடைக்காது, ஒரு சேட் எண்டிங்காக இருக்கலாம். பட் மேபி அது ரியாலிட்டின்னு சொல்லலாம், இல்லை மேபி அது அந்த லாஜிக்கலாக பார்த்தா, இல்லை அந்த கதை போன விதத்தில் பார்த்தா மேபி அது நமக்கு ஒரு மாதிரி அது நம்மளை என்ன தான் வருத்தமாக இருந்தாலும் ஓகே இவென்ச்சுவலாக இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிடுவோம். பட் நமக்கு ஒரு நல்ல எண்டிங் கொடுக்கணும், ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கணுங்கிறதுக்காக கதையை போட்டு இன்னும் கொஞ்சம் தேவையில்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி
ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு விஷயத்த நமக்கு ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணி அது ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்ல, நீங்கள் காப்ளின் பார்த்துருந்தா அந்த லாஸ்ட் எபிசோடு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். என்னடா அது இப்படி முடிஞ்சிருச்சே, இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்க மாட்டாங்களா, ஏன் இப்படி பிரிஞ்சுட்டாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் இப்படி அப்படின்னு அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கும். அண்ட் அந்த லாஸ்ட் எபிசோடில் கடைசியாக அவங்களுக்கு சேர்க்கணும் ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி கொடுத்துருவாங்க. எப்படியாவது கதையை இப்படி அப்படி கொண்டு வந்தது அது எனக்கு இன்னும் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நான் பார்த்தப்போ எனக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியல. இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணாங்க அந்த 13th எபிசோடு. ஓகே, இதனால் இப்படி இவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்குதுன்னு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் அது எனக்கு ஜஸ்டிஃபை ஆகலை. அது அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. கிட்டத்தட்ட காப்ளின் ஸ்டோரி எனக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு இதை பற்றி நம்ம பேசலான்னு செக் பண்ணும்போது தான் ரைட்டர் சேம். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு இல்லை, பட் ஒரு மாதிரி ஓகே அதனால தான் அது அப்படி இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அண்ட் இப்போ எனக்கு இதை பேசும்போது தான் எனக்குமே இது தோணுது. ஆக்சுவலாக காப்ளின் பார்த்த டைமில் எனக்கு அது இவங்களுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் தான் வேணும்னு தோணுன அளவுக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கு எனக்கு ஹாப்பி எண்டிங் தான் வேணும்னு தோணலை. மேபி அதுவுமே ரைட்டிங்கில் எங்கேயோ மிஸ் ஆகிருக்குன்னு எனக்கு இப்போ தோணுது. மேபி இருந்திருக்கலாம். பட் ஓவரால் சீரீஸ் வந்து பார்க்குறதுக்கு வேர்த்தா இல்லை பார்க்கலாமா வேணாமாங்கிற ஒரு தாட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி என்ஜாயபுளான ஸ்டோரி. இந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு ஜீனி ஒரு 1000 வருஷம் முன்னாடி, அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விளக்கில் அடைஞ்ச ஒரு ஜீனி. ஸோ புது இதுக்கு வரும்போது அது கொஞ்சம் தடுமாறுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக கொண்டு வர போய் ஒரு மாதிரி நல்லா தான் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும் என்னென்னு பார்த்தா, ஆக்சுவலாக நான் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். இந்த டைம் நான் கொரியனில் பார்க்கல. ஸோ எனக்கு தமிழ் டப் வந்து சொல்லப்போனால் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல சில ஃபெமிலியர் வாய்ஸஸ் என்னால் கேட்க முடிஞ்சுது. அதனால் எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி தமிழ்லேயே எனக்கு கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ நான் கொரியனுக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்க்கல, தமிழ்லேயே தான் ஃபுல்லாக பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு பெருசாக ஏதோ குறையாக ஃபீல் ஆகலை. சப்டைட்டில்ஸ் நான் சம்டைம்ஸ் மேட்ச் பண்ணி பார்த்த வரைக்குமே எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே இதுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கல, உங்கள் விஷலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு டைலமா இருக்குன்னா கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயோட ஒரு நல்ல சீரீஸ் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய சீரீஸ். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி எனக்கு அந்த காப்ளின் இது ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள்.